ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 25 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 26ஆம் பாகம். மருத்துவமனையில் அர்ஜுன் அனுவிடம் பேசிக்கொண்டிருந்தான். உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்வதில் எந்த விருப்பமும் இல்லை என்று உன் அப்பாவிடம் சொன்னாலே அவருக்கு உடம்பு சரியாகிவிடும் என்று அனுவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் அர்ஜுன். உடனே அனு, இல்லை, என்னால் அப்படி சொல்ல முடியாது அர்ஜுன். நானும் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் அப்பாவுக்கு நல்லா தெரியும். நான் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார் என்று அழுதாள் அனுராதா. அனு, அன்னைக்கு என்னவோ எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், இப்போ இப்படி பேசுகிறேன். இங்கே பாரு, ஒன்று நீ உன் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லு, இல்லை அவர் உனக்கு ஆறுதல் சொல்லட்டும். மறுபடியும் உங்கள் 2 பேரை பார்க்க நான் விரும்ப மாட்டேன். நான் போகிறேன் என்று கோபமாக கிளம்ப ஆரம்பித்தான் அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் நில்லு என்று அவன் பின்னாலேயே ஓடி வந்தாள் அனுராதா. எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் நீதான் அர்ஜுன், என்னை விட்டு போகாதே என்று அவன் தோளில் சாய்ந்து அழுதாள் அனு. இங்கே பார், அதுக்கு தான் நானும் இங்கே வந்து உன் கூட இருக்கேன். உன் அப்பா கிட்ட பேசி என்னால் புரிய வைக்க முடியாது. நீயாவது நான் சொல்வதை கேள். உனக்கு என்றைக்கும் ஒரு நல்ல நண்பனாக உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே நான் இருப்பேன். என்னை நம்பு அனு என்றான் அர்ஜுன். அவளும் சரி என்றாள். அப்பாவிடம் நான் பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன் என்று உறுதி கூறினாள். உடனே அர்ஜுன் அன்று இரவு முழுவதும் அனுவின் அருகிலே இருந்து அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். இடையில் கண் வைத்து பார்த்த கமிஷனரிடம் ஆறுதலாக பேசினான். விடியற்காலை பொழுதுதான் வீட்டிற்கு சென்று தூங்க ஆரம்பித்தான் அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் என்று யசோதா எழுப்பினாள். டேய், எவ்வளோ நேரமாக எழுப்பிக்கிட்டு இருக்கேன்? மணி 4 ஆகுதுடா, ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட தூங்குடா என்றாள் யசோதா. என்ன, அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சா என்று பதட்டத்துடன் எழுந்தான். என்னம்மா நீங்கள் என்னை மத்தியானம் 12 மணிக்கு தானே எழுப்ப சொன்னேன், இப்போ எழுப்புறீங்க என்று கோவப்பட்டான் அர்ஜுன். அப்பத்திலிருந்து தான்டா நானும் உனக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ தான் எழுந்திருக்கல. எழுந்துக்கிற திரும்ப படுத்துக்க, எழுந்துக்கிற திரும்ப படுத்துக்கிற, நல்ல தூக்கம் உனக்கு என்றாள் யசோதா. சரியா போச்சு, இன்றைக்கும் பத்திரிக்கையில் அவங்க 3 பேர் போட்டால் போட முடியாது. ஒரு நாள் தூங்கியே எனக்கு பொழுது வேஸ்ட்டாக போயிடுச்சு என்று அம்மா கொடுத்த காப்பியை குடித்து கொண்டே யோசித்தவன், சரி, இன்றைய பொழுதை நாம் அவந்திகாவிடம் சென்று பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அவளோட அப்பா வேற நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப போய் பார்க்கவே இல்லை என்று உடனே முதியோர் ஆசிரமத்திற்கு சென்றான் அர்ஜுன். முதியோர் ஆசிரமத்தில் சென்று வார்டனிடம் பேசி உடனே அவந்திகாவை பர்மிஷன் போட வைத்து அவளை வெளியே அழைத்து சென்றான். எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறீங்க என்று அவள் கேட்க, சொல்கிறேன் வா என்று ஒரு பூக்கடையில் வண்டியை நிறுத்தி 2 முழம் மல்லி கொடுங்க என்றான் அர்ஜுன். 1 முழம் மல்லி போதும் என்று அவந்திகா கூற, சரி, நீங்கள் 3 முழம் மல்லி தாங்க என்றான் அர்ஜுன். நான் 1 முழமே போதும்னு சொல்கிறேன், நீங்கள் என்று சொல்லும்போதே, சரிம்மா ஒரு 5 முழம் மல்லி கொடுங்க என்றவன் அவளை பார்த்து, இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா 10 முழம் வாங்கிடுவேன், பார்த்துக்கோ என்றான். உடனே அமைதியானாள் அவந்திகா. அந்த பூக்கார் அம்மாவிடம் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு பணத்தை தந்த அர்ஜுன் அவந்திகாவிடம் திரும்பி, இந்த 5 முழம் மல்லிகைப்பூவையும் உன் தலையில் மொத்தமாக வச்சுக்கோ என்றவனை உடனே முறைத்து பார்த்தாள்.
உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, திரும்பு என்று அவனே அவந்திகாவின் தலையில் பூ வைத்தான். அப்பா, இப்போ தான் உன் தலையில் பூ வச்சேன்னு நான் பார்க்குறேன். மார்டன் பொண்ணுங்க தான் தலையை விரிச்சுக்கிட்டு பூ வைக்க மாட்டாங்க. நீ தினமும் அழகாக தலையை வாரி பின்னல் போட்டுட்டு தானே வர. ஆனால் ஏன் பூ வைக்க மாட்டேன்ற? ஏதாவது வேண்டுதலா என்று கேட்டு சிரித்தான் அர்ஜுன். அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான் என்றாள் அவந்திகா. சும்மா நடிக்காத, அவ்வளோ சிக்கனம் பண்ணுற இல்லை என்று மேலும் சிரித்தான். அவளுக்கு கோபம் வந்தது. இங்கே பாருங்க, இந்த கிண்டல் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், அப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன் என்று கூறி கொஞ்சம் தள்ளி சென்றாள். சரி சரி, கோவப்படாத, முதலாக வெளியில் வந்திருக்கோம், கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக தான் இரேன் என்று அவளை தன்னருகே இழுத்தான் அர்ஜுன். அவந்திகா இன்னும் அவனை விட்டு விலகி சிறிது தூரம் நின்றாள். என்ன இது, ஏன் விலகி போகிற? என் பக்கத்தில் நீயா வரையா, இல்லை நான் உன் பக்கத்தில் வரட்டுமா என்று அவளை நோக்கி அர்ஜுன் சொல்ல, ஐயோ என்ன விளையாடுறீங்களா, பொது இடத்துல போய் இப்படி பண்ணுறீங்க, பாருங்கள் எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க என்று இன்னும் ஒதுங்கினாள். அவங்க பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் உன் உடம்பு ஏன் இப்படி நடுங்குது, என்னாச்சு, ஏன் என்னவோ மாதிரி இருக்க என்று அர்ஜுன் பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவந்திகா அப்படியே மயங்கி கீழே விழ போனாள். ஏ அவந்திகா என்று பயந்து கொண்டே அர்ஜுன் பாய்ந்து சென்று அவளை தாங்கி பிடித்தான். உடனே ஆட்டோ பிடித்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். ஹாஸ்பிட்டல் உள்ளே அவந்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். வெளியே எதுவும் புரியாமல் பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் டாக்டர் வெளியே வந்ததும், என்னாச்சு டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே என்று வேகமாக கேட்டான் அர்ஜுன். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு அதிர்ச்சியில் தான் அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு, மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர். அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே எதுவுமே நடக்கலையே, இந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க என்று யோசித்து கொண்டே அறைக்குள் சென்றான். அவந்திகா இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள். உடனே தன் அம்மா யசோதாவுக்கு மட்டும் ஃபோன் செய்து தகவல் கூறினான். எந்த ஹாஸ்பிட்டல் அர்ஜுன், நான் உடனே கிளம்பி வரட்டுமா என்றாள் யசோதா. இல்லை வேண்டாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும், நான் நேராக அவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன், நீங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் தகவல் சொல்லி இன்று ஒரு நாள் அவந்திகா நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்குங்க, இது போதும் என்றான் அர்ஜுன். சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்த அவந்திகா தன்னையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள். ஏன் இப்போ அழற, உனக்கு ஒன்றும் இல்லை அவந்திகா, சும்மா மயக்கம்தான் என்று அவளின் கண்களை துடைத்து விட்டான். எல்லாம் நீங்கள் வாங்கி தந்த இந்த பூவால் தான், அதனால தான் எனக்கு தலை சுற்றி மயக்கம் வந்தது, இந்த பூ எனக்கு வேணாம் என்று உடனடியாக அவளின் தலையில் இருந்த பூவை எடுத்து வேகமாக அந்த அறையின் மூலையில் வீசி எறிந்தாள் அவந்திகா. ஒரு நிமிடம் அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. அவளின் இந்த செய்கை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இருந்தாலும் இந்த சமயத்தில் இவளிடம் தன் கோபத்தை காட்ட முடியாமல், சரி வா வீட்டுக்கு போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு ஆட்டோவிலே தன் வீட்டிற்கு சென்றான் அர்ஜுன். அங்கே மோகனகுமாரும் ஆஷாவும் அமர்ந்திருந்தார்கள். அர்ஜுனனும் அவந்திகாவும் உள்ளே வந்தவுடன் மோகனகுமாரும் ஆஷாவும் அவந்திகாவிடம் எப்படி இருக்கிறது அம்மா என்று கேட்டுவிட்டு, சரி நாங்கள் உடனடியாக கிளம்புகிறோம் என்று கூறினார்கள். அர்ஜுனனும் யசோதாவும் இங்கேயே இன்றிரவு தங்குங்கள், நாளை அவந்திகாவை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று எவ்வளவு கூறியும் பிடிவாதமாக அவந்திகாவை தங்களுடனே அழைத்து சென்று விட்டார்கள். அவங்க தங்கலைன்னா என்ன, அவந்திகாவது இங்கே தங்க வச்சிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அவன் நம்ம வீட்டுக்கு தானே வந்து இருக்க போகிறா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்கே தங்கினால்தான் என்ன என்று கோவப்பட்டு யசோதாவிடம் சத்தம் போட்டான் அர்ஜுன். சரி விடுப்பா, கோவப்படாத என்று கோபாலகிருஷ்ணன் அர்ஜுனனை சமாதானப்படுத்தினார். ஆமாம் அர்ஜுன், உன் வண்டி எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் அர்ஜுனனுக்கு தன் வண்டியின் ஞாபகம் வந்தது.
சரிப்பா, நான் போய் வண்டியை எடுத்துக்கிட்டு வரேன் என்று கூறி வண்டியை நிறுத்தி வைத்திருந்த இடத்திற்கு சென்றான். வண்டி அங்கேயே தான் இருந்தது. வண்டியை எடுக்கும்போது அந்த பூக்கடையில் இருந்த பெண், இப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கு தம்பி என்று கேட்டாள். பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கா. வண்டியை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் வரேம்மா என்று வண்டியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றாள். செல்லும் வழியில் அந்த வேன் டிரைவர் ஃபோன் செய்தார். சார், நான் சொன்ன ஆளை இன்னைக்கு பார்த்தேன் என்று கூறினான். என்ன, எங்கே, எப்போது? சரி, நீ உடனே கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு வா என்றான் அர்ஜுன். எங்கே பார்த்தே அவரை என்று கேட்டான். அவனும் விவரத்தை கூறினான். உடனே அந்த விவரமாக அந்த ஆள் எங்கே இருந்து வந்தான், எங்கு இருந்தான், நீ எங்கே அவனை பார்த்தாய், எனக்கு சரியான அட்ரஸோடு சொல்லு என்று மீண்டும் மீண்டும் அர்ஜுன் கேட்டான். அந்த வேன் டிரைவரும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் நான் அவரை பார்த்தேன், அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் என்றான். சரி, நீ சொல்லும் நபரைத்தான் அன்றைக்கு பார்த்தாயா? அவர் தான் ஃபோனை தேடிக்கொண்டு வந்தாரா என்று மீண்டும் கேட்டான். ஆமாம் சார், அவர் தான் ஃபோனை தேடிக்கிட்டு வந்தார். அவரை தான் நான் இப்போது ஒரு இடத்துல பார்த்தேன், அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் என்று அந்த வேன் டிரைவர் கூறினார். உடனே அர்ஜுன், சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உன்னை மீண்டும் கூப்பிட்றேன் என்று சொல்லி உடனே தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து சுபாஷுக்கு ஃபோன் செய்தார். வேன் டிரைவர் அந்த நபரை பார்த்ததாக சொல்கிறார். அந்த நபர் இருக்கும் இடத்தையும் சொல்கிறார். அதனால் நீங்கள் எனக்கு உடனடியாக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சுபாஷிடம் பேசிக்கொண்டிருந்தான் அர்ஜுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த 26ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.